வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை ஒடுக்கினவர்களிடத்திலிருந்து காப்பாற்றும்படியாக ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பினதை குறித்து வாசிக்கின்றோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியாமலும் உண்மையில்லாமலும் இருந்தபடியினால் தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். அந்த கோபத்தில் கானான் தேசத்தில் இருக்கும் மற்ற ஜாதிகளை துரத்த மாட்டேன் என்று ஆண்டவர் தீர்மானம் எடுத்தார். அதற்கு மாறாக அந்த கானானிய ஜாதிகளை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சோதிக்கவும் அவர்களை ஒழுங்குபடுத்தவும் ஆண்டவர் திட்டமிட்டார். ஆகவே 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானானிய மக்களோடு கூட தங்கியிருந்தது மாத்திரமல்லாமல் அவர்களோடு கூட திருமணத்தில் கலந்து கொண்டு கடைசியாக அவர்களுடைய தேவர்களை பின்பற்ற தொடங்கினார்கள் என்றும் பார்க்கின்றோம். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் என்று படிக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கீழ்ப்படிதலின் சோதனையில் அவர்கள் தோற்று போனார்கள். மாறாக ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாயிருப்பதை விட்டுவிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜாதிகள் அவர்களுக்கு விரித்த வலையில் விழுந்து போனார்கள். 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவித்தார்கள் என்று பார்க்கின்றோம். தோப்பு விக்கிரகங்கள் என்று சொல்வது அஷேரா என்கின்ற ஒரு பெண் செழுமையின் தேவதை ஆகும். இந்த பெண் தேவதையை ஜனங்கள் தோப்புகள், அதாவது கொம்புகளை வைத்து இன்னுமாக புனிதமான விபச்சாரத்தில் ஈடுபட்டு வழிபட்டார்கள். ஆகவே 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷத்தாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷத்தாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள் என்று படிக்கின்றோம். கொஞ்ச நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கூப்பிட்டார்கள். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். இந்த ஒத்னியேல் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தபடினாலே 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானத்தை அனுபவித்தார்கள். நண்பர்களே, இன்றைக்கும் ஆவிக்குரிய பிரச்சனைகளிலும் மனநோய் சிக்கல்களிலும் குடும்ப பிரச்சனைகளிலும் இன்னும் அநேக அடிமைத்தனங்களில் சிக்கியிருக்கும் மக்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் சில விசேஷமான மனிதர்களை எழுப்புகின்றார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒத்னியேல் மற்றும் மற்ற நியாயாதிபதிகளைப் போல ஆண்டவர் சில விசேஷமான மனிதர்களை இந்த உலகத்தில் எழுப்புகின்றார். இவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய உந்துதலை பெற்றவர்களாயிருக்கின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு ஒரு விசேஷ கிருபையையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு பாரத்தையும் கொடுக்கின்றார். இவர்கள் ஆண்டவருடைய இடத்தில் நின்று மற்றவர்களை ரட்சிக்கும் ஆண்டவருடைய பணியை செய்கின்றார்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகின்றார், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன்.
நண்பர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவை நாம் நினைத்து பார்க்கின்றோம். அவர்தான் மனித குலத்தை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் சுயத்திலிருந்தும் சாத்தானிடத்திலிருந்தும் தம்முடைய ஜீவனையே கொடுத்து ரட்சித்து ரட்சிப்பின் மிகப்பெரிய உதாரணமாக திகழ்கின்றார். அதே நேரத்தில் நாமும் சில நேரங்களில் தேவையோடு இருக்கின்ற மக்களை ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று நம்மை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 22-23 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சியுங்கள் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, நாமும் பரிசுத்தாவியானவரால் நிறைந்து அவருடைய வல்லமையை சார்ந்து வாழ்ந்து மற்றவர்களை காப்பாற்றவும் மற்றவர்களை ரட்சிக்கவும் முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.